நிறைய பேர் கத்தியாலையும் பிளேடாலையும் கிழிப்பாங்க. அப்படியே கிழிக்காதீங்க. உள்ள வச்சாச்சு. இப்போ அந்த உரம் மூடில் சேரக்கூடாது. நம்ம இந்த மண்ணை தான் மூடில் சேரணும். கண்டிப்பாக நீங்கள் நிழல் போட்டால் நல்லது. நம்ம டெய்லி ஒரு வாரத்துக்கு 3-4 நாளைக்காவது 3 தண்ணி ஊற்றணும். வாழைக்கன்றுகளை வண்டியில் ஏற்றி கொண்டு வச்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு திசு வாழைக்கன்று நட்டு காட்ட போகிறேன். அதாவது டிஷ்யூ கல்ச்சர். காலம் மாறி போச்சு. நாங்கள் முன்னாடி நம்ம எல்லாருமே வாழைக்கன்று தான் எடுத்து நடுவோம். இப்போ இந்த காலத்தோட முன்னேற்றத்தை பாருங்கள். திசு வாழைக்கன்று வந்துடுச்சு. அதாவது சின்னதாக இருக்கும், கவருக்குள்ளேயே வரும். அந்த திசு வாழைக்கன்று நட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வாழைக்கன்று நட போகிறோம் பாருங்கள். நான் 8 அடி அகலத்துக்கு நான் அளந்து கொண்டு எடுத்து போட்டிருக்கிறேன். இப்போ 2 அடி அகலத்துக்கு 1 அடி ஆழத்துக்கு ஒரு குழி எடுப்போம். ரெண்டு அடி அகலம், 1.25 அடி ஆழத்துக்கு குழி எடுத்தாச்சு. இனி நடுப்பகுதியில் நமக்கு இந்த தை நிற்கிறதுக்காக ஒரு குழி எடுக்கணும். ஒரு 8 இன்ச் ஆழத்துக்கு எடுப்போம். நான் நல்லா ஆழத்தில் எடுத்தேன். ஆனால் அடி நல்லா ஈரப்பதம் உள்ள இடம்னா நீங்கள் கம்மியாக எடுங்க ஆழம். ஓகே, கொஞ்சம் ஆழம் குறைச்சி எடுங்க. இந்த பாருங்க, திசுவாழை கன்று அது நான் எடுத்துகிட்டு 2-3 நாள் ஆயிடுச்சு. ஓகே, இந்த நடக்கூடிய அன்னைக்கு காலையில் தண்ணி ஊற்றாதீங்க. ஊற்றினாலும் ஒரு நாளைக்கு முன்னாடி ஊற்றும்போது கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. முக்கியமாக கவனித்திருக்கேன், நிறைய பேர் கத்தியாலையும் பிளேடாலையும் கிழிப்பாங்க. அப்படியே கிழிக்காதீங்க. ஏன்னா உள்ள வேர்கள் இருக்கும், அற வாய்ப்பு உண்டு. அது உங்களுக்கு வெறும் கையாலே இப்படி கிழிச்சிருங்க. இந்த பாருங்க, வெறும் கையாலே இப்படி கிழிச்சா போதும், கிழிச்சு வந்துடும். ஏன் கத்தியால் உங்கள்கிட்ட கிழிக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா, தான் பார்த்து பாருங்க, நம்ம இப்படி கத்தியால் பிளேடால் கிழிப்போம். இந்த பாருங்க, இப்படி கிராஸாக வேறு போகுது. இங்கே கிராஸ் ஆகும். சில வேளை இந்த நேரம் வரக்கூடிய வேறு கட்டாகாமல் இருக்கலாம். ஆனால் இப்படி கட்டை வரும், இந்த வேர்கள் வரும். இந்த பாருங்க, இந்த கிராஸாக போகக்கூடிய இந்த வேர்கள் வரும். இந்த பக்கம் பாருங்க, இந்த வேர்கள் எல்லாம் அற வாய்ப்பு உண்டு. அதனால் கத்தியாலையும் பிளேடு அந்த மாதிரி எதாலையும் கட் பண்ணாதீங்க. நான் இப்போ கையால் கிழிச்சது மாதிரி கிழிச்சிடுங்க. ஓகே, கன்று நடுறேன் பாருங்க. உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், என்னோட அதிகமாக நல்லா கன்று நடக்கூடிய நீங்கள் நட்டுறீங்கன்னா எனக்கு தெளிவுபடுத்த சொல்லுங்கள். ஓகே ஓகே நண்பர்களே, கன்று நடுறேன். உள்ளே வச்சாச்சு. கொஞ்சமாக மண் முதல்ல போடுவோம். ஒரு 2 இன்ச் அளவுக்கு மண் போட்டாச்சு பாருங்க. இனி சாணி போடுறோம் பாருங்க. சாணியும் கொஞ்சம் கோழி காட்டை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அது மூடி சேரக்கூடாது, தூரத்தில் போட்டேன். இப்போ பாருங்கள், கடலை புண்ணாக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். எவ்வளோ எடுத்துன்னு பாருங்கள். அதை இந்த இடத்துல அப்படியே சுற்றி போடுவோம். இப்போது அந்த உரம் மூடில் சேரக்கூடாது. நம்ம இந்த மண்ணை தான் மூடில் சேரணும். பாருங்கள், மண்ணு தான் சேருது இந்த மாதிரி. ஓகே, இனி மண்ணை மூடி விட்டுருவோம். நேராக நமத்து அதை உட்கார வச்சு ஒரு அழுத்தி கொடுப்போம். ஓகே, அழுத்தியாச்சு.
ஓகே, வாழையோட கண்ணு பகுதி மேலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். ரொம்ப அதுக்கு மேலே மண்ணை போடக்கூடாது. இன்ச்சிய மண் கிடந்தா கொஞ்சம் நமக்கு மேலே ஏற்றிடுவோம். ஓ பாருங்க, மீதி மண் கிடக்கு, அதை மேலே இழுத்து ஏற்றிடுவோம். இந்த பாருங்க, நான் மற்ற வாழைக்கன்றுகள் நடுக்காக எதுவும் போட்டதில்லை. இப்போ இது திசு வாழைக்கன்று, அதனால நான் இந்த வைக்கோல் எடுத்துருக்கிறேன். இந்த வைக்கோல் கிடைக்கிறான்னு நீங்கள் கரிகளை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இலைகள் போடுங்க, எது வேணாலும் போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நிழல் போட்டால் நல்லது, நல்ல சேஃபாக நிற்கும், ஈரப்பதம் கிடைக்கும். இலைகளெல்லாம் மேலே பிடிச்சி விடுங்க. தண்ணி ஊற்றுறோம் பாருங்க, தண்ணி லைட்டாக சுற்றி ஊற்றுங்க. ஓகே, நட்டாச்சுன்னு நினச்சிக்கிட்டு வேலை முடிஞ்சுன்னு யாரும் நினைக்காதீங்க. மற்ற வாழைக்கன்றுகள் நட்டாச்சுன்னா நம்ம இன்னைக்கு கன்று நட்டாச்சுன்னா ஒரு வாரம் கழிச்சு தண்ணி ஊற்றினா போதும். இது அப்படி கிடையாது. இன்னைக்கு நட்டாச்சுல நம்ம டெய்லி ஒரு வாரத்துக்கு 3-4 நாளைக்காவது 3 தண்ணி ஊற்றணும். காலையில், மத்தியானம், சாயங்காலம். அதுக்கப்புறமா 2 தண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும், இந்த புதிய தளிர்கள் விட்டு வளர ஆரம்பிக்கும். அப்புறமா தண்ணி எப்படியா இருந்தாலும் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக ஊற்றணும். ஓகே, அந்த சொந்தங்களே, இந்த திசு வாழை நான் என்னுடைய வாழ்க்கையில் வாட்டி தந்துருக்கிறேன். இது முழுசாக உங்களுக்கு கொலை வெட்டுற வரைக்கும் நான் வீடியோவாக காமிப்பேன். இதுக்கிடையில் உங்களுக்கு நான் இப்போ செய்கிறதுல ஏதாவது வித்தியாசம் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுதுங்க. என்னுடைய சேனல் பேர் மறந்துடாதீங்க. என்னுடைய சேனல் பேர் சீரா 2004, SEERA 2004. அன்பு சொந்தங்களே, என்னுடைய வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றியுடன் வணக்கம். ஓகே, பாய் பாய்.